இப்பொழுதும் ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து போதும், ஸ்தோத்திரம். அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி. நாம் தொடர்ந்து வேத புஸ்தகத்தில் இருந்து சில ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு முழங்காலின் ஜெபத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு உபவாச ஜெபம், அதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு இரவு நேரத்தில் கண்ணீரின் ஜெபத்தை குறித்து, இந்த கண்ணீரின் ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு நேரம் அனுமதித்தால் ஒரு 7 காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று பைபிள்ல படிக்கிறோம். அப்ப இயேசுவுக்கு அந்த அழுகை, நாம் அடிக்கிற கண்ணீர், நாம் படுகிற அந்த வேதனை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் லாசருவின் கல்லறையின் பக்கத்தில் போய் நின்று அவர் கண்ணீர் விட்டார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அடிக்கிற கண்ணீர், நாம் அழுகிற அழுகை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த அழுகையின் கண்ணீருக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் தரப்போகிறார். ஆமீன். அவர் ஸ்தோத்திரம். அங்கே அழுகையோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய அழுகையின் ஜெபம் எப்படிப்பட்டது, நம்முடைய கண்ணீரின் ஜெபம் எப்படிப்பட்டது, நாம் அழுது ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும்? ஆமீன், ஸ்தோத்திரம். துரிதமாய் சில காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய அழுகையின் ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த அழுகையின் ஜெபத்திற்கு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், அதற்கு பதிலை ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆமே. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. இப்ப நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். வில்லியம் பூத் என்ற தேவ மனிதர் சொன்னார், எந்த இடத்திலையும் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் உன் கண்ணீரை ஊற்றிப்பார், அதற்கு பலன் உண்டு என்று வில்லியம் பூத் என்கிற தேவ மனிதர் சொல்லி இருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். நம்ம ஒன்னு சொல்ல முடியாவிட்டாலும், ஒன்னு பேச முடியாவிட்டாலும், நம்முடைய கண்ணீரை நாம் ஊற்றும் பொழுது அதற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். இதுல இந்த அழுகையை பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் தான் நல்லா அழுவாங்க. ஆனா சகோதரர்களாகிய எங்களுக்கு சில வேளையில கண்ணில உள்ளிய பிச்சு தேய்ச்சா கூட என்ன வராதுன்னா கண்ணீரே வராது. ஆனா சிலருக்கு அந்த கிருபைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில தேவ மனிதர்கள் பாருங்கள், அவர்கள் பிரசங்க பீடத்தில் அழுதே பிரசங்கம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமீன். அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த பிரசங்கம், அந்த வார்த்தை, அது தேசத்திலும் ஜனங்களுக்குள்ளேயும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதான் பைபிள்ல படிக்கிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா என்ன செய்வான்? அறுவடை செய்வான். 126வது சங்கீதம் 5வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், எந்த ஒரு மனிதன் கண்ணீரோடு விதைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாய் ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். படிங்க பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்.
அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். அப்ப அவன் விதைக்கும் பொழுது எப்படி விதைக்கிறான்? அழுது அழுது விதைக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனால் அவன் அறுத்து கொண்டு வரும் பொழுது அந்த அழுகை அல்ல, அவன் கம்பீரத்தோடு அவன் அறுவடை செய்து கொண்டே வருகிறான். அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், தேவ பிள்ளையே, எந்த விஷயத்திற்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறோமோ அதற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் செய்ய போகிறார். பதில் வரப்போகிறது, பதில் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எனக்கு பதில் தரப்போகிறார். நான் கண்ணீரோடு விதைக்க போகிறேன், பதில பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். இப்ப நம்புகிற பிள்ளைகள் ஒருக்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க ஒருக்க சொல்லுங்க, கண்ணீரோட விதைக்கணும், என்ன கம்பீரமா இருப்போம். நிறைய பேர் சொல்லலே அல்லேலூயா. அழணும். நம்ம சில நேரத்தில் அழும் பொழுது, வீட்டில் இருந்து அழும் பொழுது பிள்ளைகள் கூட திட்டுவாங்க, புருஷன் கூட திட்டுவான், இவ சும்மா அழுது அழுது வீட்டை நாசாக்கிட்டு இருக்கிறான். எங்க அம்மாவை பார்த்து நான் எல்லாம் திட்டி இருக்கிறேன், சும்மா என்னத்துக்கு கிடந்து அழுதுட்டு கிடக்குறீங்க. ஆமே, அது ஜெபத்தில் அழுகிறது. ஆமே. அப்ப நமக்கு தெரியாது அந்த மேன்மை. அவர்கள் அழுததுனால தான் எங்களை எல்லாம் கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறார். உங்க தகப்பன்மார்கள் அழுதபடினால்தான் உங்களை கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறார். உங்க ரட்சிப்புக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்து அழுதிருப்பாங்க, என் பிள்ளை சந்திக்கப்படணும், என் பிள்ளை மனம் திரும்பணும், என் பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், என் பிள்ளை ஆவியோடு உண்மையோடு கர்த்தர் ஆராதிக்கணும்னு. ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் அழுதிருப்பார்கள், கண்ணீர் வடித்திருப்பார்கள். அந்த கண்ணீர் தான் நம்மை ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் நம்மை பலவான்களாய் நிறுத்தி வைத்திருக்கிறது. நல்ல ஒரு ஆராதனை வீரர்களாய் நிறுத்தி வைத்திருக்கிறது. நல்ல ஒரு விசுவாசிகளாய் நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்ப கையை தட்டி அந்த முற்பிதாக்களுக்காய் ஒரு நிமிடம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர்களுடைய அழுகை தான் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறது, பிள்ளைகளை நடத்துகிறது. நமக்கு நன்மை வந்தது, அவருடைய அழுகை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டது, அவருடைய அழுகை. நமக்கு நல்ல வேலை கிடைத்தது, அவருடைய அழுகை. ஒன்றுமில்லாமல் தரித்திரத்தில் கிடந்த நம்ம கனப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருப்பது முற்பிதாக்களின் கண்ணீர். அவர்கள் அழுதபடினால் தான் இன்னைக்கு நல்லா கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரு. ஆமே. உண்மைதானே நான் சொல்றது? ஒரு காலத்துல உடுதுணிக்கு மறுதுணி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட காலங்கள் எத்தனையோ. ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்காமல் வேதனைப்பட்ட காலங்கள் எத்தனையோ. ஆமே. கொல்லாம்பழமும், ஆமீன், பேரக்காயும், ஆமீன், ஸ்தோத்திரம், சக்கையும் மாங்கையும், ஆமீன், சக்கைக்கு பூஞ்சியும், ஆமீன், ஸ்தோத்திரம், ஆமீன், பொறுக்கி சாப்பிட்டு கிடந்த நாட்கள் எத்தனை உண்டுல்ல. பனங்கா கொட்டைய ஆமீன் சூப்பிட்டு நடந்த நாட்கள் எத்தனை உண்டு. ஆமீன், ஸ்தோத்திரம், வாழைக்க மானத்தை வெட்டி அவிச்சு சாப்பிட்ட காலங்கள் எத்தனை உண்டு. அந்த முற்பிதாக்களின் கண்ணீர், நம்முடைய தகப்பன்மார்களின் கண்ணீர், நம்முடைய பரிசுத்தவான்களுடைய கண்ணீர். அன்றைக்கு கஷ்டப்பட்ட நம்ம இன்றைக்கு தேசத்தில் கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார்ல. அவர்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் முறையிட்டபடியினால், அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தபடியினால், முற்பிதாக்களின் அந்த கண்ணீரின் ஜெபம் இன்னைக்கு தேசத்தில் நம்ம நல்லா உயர்த்தி வைத்திருக்கிறல. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்ல. அப்ப நம்ம அழணுமா, அழ வேண்டாமா? நம்ம கண்ணீர் வடிக்கணுமா, வடிக்க வேண்டாமா? யாரும் எப்படி சொல்லட்டும், பிள்ளைகள் எப்படி பேசட்டும், புருஷன் எப்படி பேசட்டும், மனைவி எப்படி பேசட்டும், உன் அழுகை தேவை தேவ பிள்ளையே, உன் கண்ணீர் தேவை தேவ பிள்ளையே. நீ கண்ணீர் வடித்து பார். உன் சந்ததியை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அடுத்த தலைமுறையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வம் அடுத்த தலைமுறையை கர்த்தர் நல்லா வைக்க போகிறாரு. இப்ப கையை தட்டி 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அழுகையின் ஆவிய, ஒரு கண்ணீரின் ஆவிய எனக்குள்ள ஊற்றனப்பா, எனக்குள்ள ஊற்றன ஆண்டவரே. என் அழுகை
நல்லா இல்லப்பா, நான் அழல, நான் கண்ணீர் வடிக்கல, நான் கடின இருதயம் உள்ளவனாய் கல் நெஞ்சம் உள்ளவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள அந்த அழுகிற அந்த அந்த அபிஷேகத்தை, அந்த அழுகிற அந்த அந்த ஜெபத்தை, அந்த ஜெப ஆவிய எனக்குள்ள வைங்க டாடி, எனக்குள்ள வைங்க டாடி. இப்ப கையை தட்டி நான் சும்மா கை தட்டுங்க துதிங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாயை திறந்து சகோதரி கேள், சகோதரா கேள். உன் கண்ணீர், உன் கண்ணீர் பலன் உள்ளது. உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறாரு. ஷபாலா ராகா பாதா லாகா பாதா ராகா பாபா ரேபா சந்தரா பௌதலா. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கண்ணீருக்கு அப்பா பதில் செய்ய போகிறாரு. அதாம் சங்கீதம் 56:8 நாம் படிக்கும் பொழுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். படிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஓ, நம்முடைய கண்ணீர் எதுல வைக்கப்பட்டிருக்கிறதா? துருத்தியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கண்ணீருக்கு இயேசு மௌனமாய் இருக்கவே மாட்டார். சங்கீதம் 39:12 படிங்க. சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடலுக்கு செவி கொடும். ஓ, என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும் ஆண்டவரே. அப்ப என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறீர். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும். ஆமென். நம்முடைய கண்ணீருக்கு தெய்வம் மௌனமாய் இருக்க மாட்டார். இதுவரை அழுத, கண்ணீர் வடித்த அந்த காரியத்திற்கு கர்த்தர் பதிலை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை இப்ப நீங்க பிடித்துக் கொள்ளணும். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 30:19 படிங்க, பார்க்கலாம். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய். இனி நீ அழுது கொண்டு இராய். எந்த காரியத்திற்காய்? ஆமென். சில மாதங்களாய், இல்லாவிட்டால் சில ஆமென் வருடங்களாய், இல்லாவிட்டால் சில வாரமாய், இல்லாவிட்டால் சில மணிக்கூறாய் தேவ பிள்ளையே நீ அழுது கொண்டிருந்தாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் கண்ணீர் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீருக்கு அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். பைபிள் சொல்லுது, நீ இனி அழுது கொண்டு இராய். அழுது கொண்டிருந்த காரியத்திற்கு இன்றைக்கு பதில் வருகிறது. இந்த 8வது நாள் ஜெபத்தில் சில தேவ பிள்ளைகள் அந்த கண்ணீருக்கு இப்ப இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கண்ணீருக்கு கர்த்தர் இன்றைக்கு பதில் தருகிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். கர்த்தர் உன் கண்ணில் இருக்கிற அத்தனை கண்ணீரையும் கர்த்தர் இன்றைக்கு துடைக்க போகிறார். துடைக்க போகிறார். இப்ப வாய்களை திறந்த ஆண்டவரே, நான் பதில் பெற்றுக்கொள்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பதில் பெற்றுக்கொள்றேன். நான் பதில் பெற்றுக்கொள்றேன். நான் பதில் பெற்றுக்கொள்றேன். ஓ ஓ சொல்லுங்க, சொல்லுங்க. நான் பதில் பெற்றுக்கொள்றேன் டாடி. எனக்கு பதில் வருகிறது. நான் விசுவாசத்தோடு இப்ப பதில் பெற்றுக்கொள்றேன். இப்ப பெற்றுக்கொள்றேன். இப்ப பெற்றுக்கொள்றேன். கை தட்டி நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் உனக்கு பதில் தருகிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். ஓ, உன் கண்கள் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் இப்ப துடைக்கிறார். இப்ப துடைக்கிறார். இப்ப துடைக்கிறார். இப்ப துடைக்கிறார். இன்றைக்கு பதில் வருகிறது. இன்றைக்கு இயேசு உனக்கு பதில் தருகிறார். அழுது கொண்டிருக்கிற உன் அழுகை தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. அழுகிற சில கண்கள் நன்மையை காண போகுது. அழுகிற சில கண்கள் நன்மையை பார்க்க போகுது. நன்மையை பார்க்க போகுது. அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் நன்மையை பார்க்க போறீங்க. உங்களுக்கு நன்மை வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியல. உங்க அழுகைக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். ஆமென். டக்குன்னு ஆமென். நான் பேச சில காரியங்கள் நேரம் ஓடோடி போனபடினால் பேசும்படியாக விரும்புகிறேன். நம்ம அழும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, அங்கே அன்னாளை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அன்னாளை பாருங்கள். அவள் பிள்ளை
இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறாள். சக்களத்தின் மூலமாய் அவள் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாள். நிந்தையும் அவமானமும் பரிகாசமும் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்கள், தேவ சமூகத்தில் போய் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை அவள் உடைத்து ஊற்றுகிறாள். ஆனால் தேவ மனுஷனாகிய ஏலி கூட இதை அறியல. கேட்கிறான், குடித்து வரித்து கொண்டிருக்கிறாயோ? ஆனால் அன்னாள் சொல்றார், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நீங்க பைபிள்ல படிங்க, அவள் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். எதற்காய் உடைத்து ஊற்றினாள்? அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆமென். பிள்ளை இல்லாதபடினால் தன் இருதயத்தை அவள் உடைத்து ஊற்றினாள். பாருங்கள், அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வந்தார். ஒரு சாமுவேலை கர்த்தர் பிறக்க பண்ணினார். சிலது கால தாமதம் வருதா? தேவ பிள்ளையே, கர்த்தர் பெஸ்டா நமக்கு தரப்போகிறார். கர்த்தர் நமக்கு நல்லதை தரப்போகிறாரு. அல்லேலியா சொல்லாண்டாமா? ஆமென். கால தாமதத்தை குறித்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கால தாமதத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். கால தாமதத்தை குறித்து நம்ம அதைரியப்பட வேண்டாம். அன்னாள் இல்லாத ஒன்றுக்காய் அவள் ஜெபித்த பொழுது அந்த இல்லாத ஒன்று ஆண்டவர் கொடுத்தார். ஒரு சாமுவேலை கர்த்தர் பிறக்க பண்ணினார். அப்ப நான் சொல்றேன், ஒரு கற்பத்தின் கனிக்காய் நீ அழுது கொண்டிருக்கலாம், அது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த கற்பத்தின் கனி ஆண்டவர் தரப்போகிறார். இல்லாவிட்டால் உங்க வீட்டில் ஒரு நன்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நன்மைக்காய் அழுது கொண்டே இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் வரணும், அது தடைப்பட்டிருக்கிறது, அதற்காய் அழுது கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மை இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்னாள் இல்லாத ஒன்றுக்காய் அவள் அழுத பொழுது அவள் ஒன்றை கேட்டாள். கர்த்தர் 6 பிள்ளையை கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஏதோ ஒன்று இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு நன்மைக்காய் அழுகிறாயோ? ஒரு ஆசீர்வாதத்திற்காய் அழுகிறாயோ? நஷ்டப்பட்டு போனதற்காய், இல்லாததற்காய் அழுது கொண்டிருக்கிறாயோ? இல்லாதத அவர் இருக்கிறது போல வரவழைத்து தருகிற தெய்வம் சிலதை உங்களுக்காய் தரப்போகிறாரு. ஏசப்பா சிலதை தரப்போகிறாரு. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் தரப்போகிறாரு. ரிமானா ஷேக்கரா பாலா கத்தலா கந்தலா ரகமனா சந்தல ரக துரானியா. இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லாத ஒன்றுக்காய் அன்னாள் அழுத பொழுது அங்க ஒரு அற்புதம் நடந்தது உண்மையானால், அடைக்கப்பட்ட கற்பங்களை துறக்க இயேசுவினால் முடியும். ஆமென். மருத்துவம் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், மருத்துவ ரிப்போர்ட் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். அதுல ஒரு நன்மையை உண்டாக்க இயேசுவால முடியும். அதுல ஒரு நன்மையை தர இயேசுவால முடியும். உன் அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொண்டு வர போகிறார். உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொண்டு வர போகிறார். இல்லாததை கர்த்தர் உனக்கு தர போகிறார். இப்ப தலைக்கு மேல கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இல்லாத ஒன்றுக்காய் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்னாள் இல்லாத ஒன்றுக்காய் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றின பொழுது, ஓ ஏசப்பா இல்லாதத அங்க உருவாக்கி கர்த்தர் கொடுத்தது உண்மையானார், இல்லாதத உனக்கு உருவாக்கி தரப்போகிறாரு. ஷிபாலா ஹபாரா ஹத்தரா கந்தலா ரக்கபா சத்தலானியா. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இல்லாதது உருவாக்கப்படும். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தரால் செய்ய முடியும். நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறேன். ஆமென். போன வருடத்திற்கு முன்னாடி முந்தின வருடம் 40 நாள் ஜெபத்தில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகியிருந்து அவங்களுக்கு கற்பத்தின் கனியே இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அந்த சகோதரி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்க ஜெப விண்ணப்பத்தில் எழுதி வைத்து ஜெபம் பண்ண அவங்களுக்காக இந்த ஆண்டு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார்.
எத்தனை ஆண்டு பிரச்சனை இல்லை, 8 ஆண்டோ 10 ஆண்டோ 15 ஆண்டோ 25 ஆண்டோ, அது ஒரு விஷயம் இல்லை. தெய்வத்தால் நிச்சயமாய் தர முடியும், தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியும். உன் கண்ணீரை நிறுத்தாத, இன்னும் அழு, இன்னும் அழு. அது துருத்தியில சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பலன கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. பிள்ளைகளுக்காய் அழுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்க பைபிளை படிங்க. இந்த அன்னாள் அழுதது இல்லாத ஒன்றுக்காய் அழுதாள். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாருக்கு பாருங்க, பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பிள்ளை என்ன செய்ய போகிறது? சாக போகிறது. இப்ப இந்த ஆகார் வனாந்தரத்தில் அழுறாங்க. ஆமே, துருத்தியில இருந்த தண்ணீர் என்ன செய்தது? தீர்ந்து போய் விட்டது. இப்ப பிள்ளை அம்பு ஏகிற தூரத்தில் வைத்து விட்டு ஆகாரும் அழுதாள், பிள்ளையும் அழுதது. ஆனா நீங்க கவனிங்க, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு ஊற்றை திறக்க பண்ணினார். அந்த ஆகாருடைய அழுகை, பிள்ளையின் அழுகையை கேட்டு கர்த்தர் ஒரு ஊற்றை திறக்க பண்ணினார். அன்றைக்கு திறந்த ஊற்று இன்றைக்கும் பூட்டப்படாமல் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்று இதுவரை அடைக்கப்படல. அன்னைக்கு வனாந்தரத்தில் ஆகாருக்காய் திறக்கப்பட்ட ஊற்று இன்னைக்கும் பூட்டப்படல, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்ப கவனிங்க, ஆகாருக்கு பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பிள்ளை மரிக்க போகிறது. இந்த பிள்ளை சாக கூடாது என்று சொல்லி அழுத பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை ஆகாருக்கு கர்த்தர் செய்கிறார். அடுத்து நீங்க பாருங்க, மார்த்தாள் மரியாள் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. சகோதரன் என்ன செய்தான்? மரித்து போனான். ஆமென். இப்ப மரித்து போன ஆமென் சகோதரனுக்காக மார்த்தாளும் மரியாளும் அழுத பொழுது அந்த மரித்து போன ஆமென் ஸ்தோத்திரம் லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இந்த மூன்று பகுதியும் கவனிங்க. ஒன்று எதற்காய் அழுதாள்? இல்லாததற்காய் அழுதாள். இரண்டாவது எதற்காய் அழுதாள்? பிள்ளை கொடுக்கப்பட்ட பிள்ளை சாக போகுது, சாக கூடாது என்பதற்காய் அழுதாள். மூன்றாவது பாருங்க, சகோதரன் மரித்து போனான், மரித்து போனதற்காய் அழுத பொழுது இயேசு அங்கே வந்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இந்த மூன்று பகுதியை பாருங்க. இல்லாததை கர்த்தர் கொடுத்தார், சாக போறதை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றுகிறார். ஆமென். மரித்ததை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அப்ப இன்னும் கவனிங்க, நம்முடைய கண்ணீரின் ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய கண்ணீரின் ஜெபம் என்பது வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த ஜெபத்திற்கு நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் பதிலை கொண்டு வர போகிறாரு. பதிலை கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சத்தமா சொல்லுங்க. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க நல்லா அழுது ஜெபித்து பாருங்க. எந்த காரியத்திற்கு பதில் இல்லையோ அந்த காரியத்திற்கு பதில் வரும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நிச்சயம் பதில் வரும். நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, அதை அற்பமா நினைச்சு திரும்பி போகிற தெய்வம் அல்ல. அந்த கண்ணீருக்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் கொண்டு வர போகிறார். சரி, கவனிப்போம். இப்ப தேவ பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அழணும்? ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு என்ன செய்தார்களா? அழுதார்கள். ஏன் இவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள்? அழ காரணம் என்ன? ஒரு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கு ஜனங்களை எல்லாம், பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்தான்னா சிறை பிடித்து கொண்டு போனான். அந்த வசனத்தை படிங்க.
தாவீதும் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது இது அதோ அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் மனைவிகளும் குமாரரும் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போக பட்டார்கள் என்று. ஆமென். அவன் என்ன செய்தான்? கண்டான். அப்ப அமலேக்கு வந்து இப்ப பிள்ளைகளை என்ன செய்துட்டான்? சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். இதை பார்த்ததான தாவீது என்ன செய்றார் பாருங்க, அழுகிறாரு. எப்படி அழுகிறார் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பலன் இல்லாமல் போகு மட்டும் அழுதார். ஆமென், ஸ்தோத்திரம். பலன் இல்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதாராம். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா அவருடைய அழுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எல்லாம் அழுதா. சங்கீதம் 6வது சங்கீதம் 6, 7, 8 வசனத்தை நான் படிக்கும் பொழுது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் கண்ணீரால், பாருங்க, ராத்திரி முழுவதும் என் கண்ணீரினால என்ன செய்யறேன் பாருங்க, என் படுக்கைய ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன். அப்ப எப்படி அழுதுருக்கணும் இல்ல? என் படுக்க நனையணும், கட்டில் ஈரமாகனா சும்மா ஆகுமா? புலம்பல்ல ஒரு வசனம் இருக்குது, நதி அளவாய் கண்ணீர் விடு, உன் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டது. அப்ப எப்படி அழணுமா? எப்படி அழுதிருப்பார் தாவீது? புலம்பல் அந்த வசனத்தை படிங்க. புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அவருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே எப்படி கண்ணீர் விடணுமா? கையை பிடிச்சாலே நம்ம நதி அளவா கண்ணீர் விடணுமா? நதி நமக்கு தெரியல, நிறைய நதி இருக்குல்ல. அப்ப பைபிள் என்ன சொல்லு பாருங்க, நதி அளவாய் சும்மா கண்ணீர் விடப்படாது. இந்த புருஷனை எல்லாம் ஏமாத்த கொண்டு கண்ணீர் விடப்படாது. ஆமே, சாரி வாங்கி தாருங்க, ஆமே, சுடிதார் வாங்கி தாருங்க, செல்போன் வாங்கி தாருங்க, ஆமே, அது வாங்கி தாருங்க, இது வாங்கி தாருங்க சொல்லிட்டு இந்த ஏமாத்துற கண்ணீர் ஒண்ணு விடப்படாது. சொல்றத நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? ஆமே, அழுதழுதே சிலர் ஏமாத்திடுவாங்க. சரி, அழுது நீங்க எத்தனை பேர் உங்க புருஷனை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ அப்படியெல்லாம் அழுது ஏமாத்திடுவாங்க. ஆனா அழுது எத்தனை பேர் உங்க புருஷனை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்தீங்க, உங்க பிள்ளைகளை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, 1-2 பேருடைய கரம் உயர்த்தப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்ப இங்க பைபிள் சொல்லுது எப்படி அழணுமா? நதி அளவாய் கண்ணீர் விடு. அதனால சொல்றாரு, என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டில என்ன செய்கிறேன்? நனைக்கிறேன். அப்ப எப்படி அழுதிருப்பார்ல தாவீது? என் மெத்த ஃபுல்லா ஈரமாகி கட்டில் நனையணும்னா எப்படி அழுதிருப்பாரு? அழுத ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? அமலேக்கு வந்து இப்ப பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டான்? சிறை பிடித்து கொண்டு போயிட்டான். இத பார்த்த தாவீதுனால சும்மா இருக்க முடியல, அழுகிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சொல்றாரு பாருங்கள், சங்கீதம் 39, சங்கீதம் 42:3 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 42:3. சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு எப்படியாய் மாறிட்டா? உணவாயிற்று. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீர் தான் இன்றைக்கு உணவாய் காணப்படுகிறது. தாவீது சொல்ற, கண்ணீரை எனக்கு எப்படியாய் மாறிட்டு? உணவாய் மாறிவிட்டது. இன்னும் சொல்றாரு பாருங்கள், 119வது சங்கீதம் 136வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119, 136. என் கண்கள் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அப்ப கவனிக்கணும். அதான் சொன்னேன், தாவீது
தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தத்தை உயர்த்தி அழ காரணம், அவருடைய படுக்கையை ஈரமாக்கி கட்டிலை நனைப்பதற்கு காரணம், கண்ணீர் உணவாய் மாறினதற்கு காரணம், ஆமென் ஸ்தோத்திரம், நீர்த்தாரைகள் ஓடுகிறதற்கு காரணம், ஒரே ஒரு காரணம், அமலேக்கு வந்து பிள்ளைகளை சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான். இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம், சத்துரு பிள்ளைகளை சிறையாக்கி வைத்திருக்கிறான், சிறை பிடித்து வைத்திருக்கிறான். பாவம் என்கிற தன்மையில் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். மதுபானம் என்கிற தன்மையில் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். சின்ன பிள்ளைகள், 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு மதுபானம் குடித்து கொண்டு போகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அநேக டீச்சர்ஸ் வேதனைப்படுகிறார்கள். வகுப்பெடுக்க முடியல, பிள்ளைகள் குடித்து கொண்டு வருகிறார்கள். கஞ்சாவுக்கு அடிமை, ஆமென் ஸ்தோத்திரம், போதை ஊசிக்கு அடிமை, பிரவுன் சுகருக்கு அடிமை, ஆமென், சிறையாக்கி வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். எதற்காய் அழனுன்னா, நம்முடைய பிள்ளைகளை சத்துரு சிறையாக்கி கொண்டு போய் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெண் பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மதுபானத்திற்கு பெண் பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். குடித்து ரோட்ல தேவையில்லாமல் கிடந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சத்துரு சிறையாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். நம்ம அழணுமா அழ வேண்டாமா? அடுத்த தலைமுறைகளை அழிக்கும்படியாய், அடுத்த தலைமுறைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாய் சத்துரு பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அத்தனை பெற்றோர்களும் அத்தனை தேவ பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளை சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போக விடக்கூடாது. அதற்காக தேவ பிள்ளைகள் அழுது கொண்டே இருக்கணும். பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கணும். இன்னைக்கு பாருங்க, செல்போன்ல பிள்ளைகள் அடிமை, சாத்தான் சிறையாக்கிட்டான். இன்னைக்கு செல்போன் இல்லாத பிள்ளைகளே இல்ல. எனி டைம் இதற்குள்ள முங்கி கிடக்கிறார்கள். ஆமீன். சாப்பிடணுமா, செல்போன் இருந்தாதான் பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. நான் சொல்றேன், இந்த செல்போனை கொடுத்து நிச்சயமாய் உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதுங்க. பிள்ளை சாப்பிடல பாஸ்டர், அதனால கொடுக்கிறேன் சொல்றாங்க. நான் சொல்றேன், பசி வந்தா தானா பிள்ளை வந்து சாப்பிடுவான். சொல்றேன், விளங்குதா தேவ பிள்ளைகளுக்கு? பசி வந்தா வந்து சாப்பிடும். கேரளாவில் திருவனந்தபுரம் நினைக்கிறேன், 5 வயதான ஒரு பிள்ளை, ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த செல்போனுக்கு அடிமை. எப்பொழுதும் ராத்திரி தூங்க போகும் பொழுதும் இந்த கை இப்படிதான் இருக்குமா. ஆமே. அது இந்த போனுக்கு அடிமையாகி 5 வயதுல மெண்டல் பிடித்திருக்கிறது, பைத்தியம் பிடித்திருக்கிறது. செல்போனுக்கு அடிமையாகி 5 வயதுல பைத்தியம் பிடித்த நிலவரத்தில் அந்த பிள்ளை இருக்குது. இன்னைக்கு பாருங்க, நாங்க எவ்வளவு பிரசங்கம் பண்றோம், எவ்வளவு வார்த்தை கொடுக்கிறோம். நம்ம சர்ச்சில் இருந்து பிள்ளைகள் பிரசங்கம் கேட்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளை பாருங்கள், அந்த செல்போனை விட்டு வெளியே வர மனசு இல்ல. கையில விரல்ல உரை போட்டுட்டு பிள்ளைகள் இந்த செல்போன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. செல்போனுக்குள்ளே பிள்ளைகளை சத்துரு சிறையாக்கி வைத்திருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமீன். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காய் நல்ல பணிவிடை செய்கிறார்கள், நல்ல வேலை செய்கிறார்கள், எல்லாம் பண்றாங்க. ஆனால் இதற்குள்ளே சத்துரு சிறையாக்கி வைத்திருக்கிறான். ஆமே. பிள்ளைகளை பாருங்க, விடியற்காலம் 3 மணிக்கு போனாலும் தூங்கல, 4 மணிக்கு போனாலும் தூங்கல. சில வீட்டு பக்கத்துல போய் நின்று பாருங்க, ஒரே சத்தங்க, ஏ சுடுடா சுடுடா சுடுடா, அங்க போறான், அங்க ஒளிஞ்சிருக்கிறான், அண்ணா இருக்கிறான், சுடுடா சுடுடா. உங்களுக்கு விளங்கலையோ? விளங்குச்சா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூடு நடக்குது. அடிமை சிறைப்படுத்துகிறான், சத்துரு சிறையாக்கி வைக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் மேல் பெற்றோர்களாகிய நாம் ரொம்ப கரிசனை உள்ளவராய் காணப்படணும். எப்ப எந்த இடத்துல பிள்ளைகளை அழித்து கொண்டு போகலான்னு சத்துரு
கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிள்ளையை அடிமைத்தனத்திற்குள்ளே விடுவதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதித்து விடக்கூடாது. நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் அந்த சிறைப்படுத்துகிற தன்மையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அந்த சிறையிருப்பின் ஆவியில் நம்முடைய பிள்ளைகள் அகப்பட மாட்டார்கள். அந்த ஆவியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். தாவீது அழுறாரு. அமலேக்கன் வந்து பிள்ளைகளை சிறை பிடித்துட்டு போயிட்டான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலைமுறை கர்த்தரை ஆராதிக்கிறது. அடுத்த தலைமுறை தெய்வத்தை ஆராதிக்குமா? அடுத்த தலைமுறை சர்ச்சுக்கு வருமா? அடுத்த தலைமுறை பாட்டு பாடுமா? அடுத்த தலைமுறை ஆராதனை வீரர்களாய் இருப்பார்களா? அடுத்த தலைமுறை சபைக்கு தூணாய் நிற்குமா? அடுத்த தலைமுறை தெய்வத்திற்காய் வைராக்கியம் காண்பிக்குமா? அடுத்த தலைமுறை கர்த்தரை உயர்த்துமா? அடுத்த தலைமுறைகள் தேசத்தில் எழும்பி கிரியை நடப்பிப்பார்களா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய கரத்திற்குள்ளே முழு உலகமும் வந்தபடினால் பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க மனமில்லை, தேவ சமூகத்திற்கு வருவதற்கு மனமில்லை, தெய்வத்தை தேடுவதற்கு மனமில்லை. இன்றைக்கு கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து பெற்றோர்களும் அனைத்து தேவ பிள்ளைகளும் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆமே நாம கண்ணீர் வடித்துத்தான் ஆக வேண்டும். ஒரே ஒருவருடைய கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அம்மா, உங்க காலத்தில் இதெல்லாம் பார்க்கல. சில வருடத்திற்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. நல்ல பைபிள் படிச்சீங்க, நல்ல கர்த்தரை தேடினீங்க. இந்த தலைமுறையில் இது வந்துட்டு கர்த்தரை தேட விருப்பம் இல்லை. அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை சத்துரு சிறையாக்கி கொண்டு போயிடக்கூடாது. அம்மா, நீங்க எல்லாரும் அழணும். என்ன உங்க பிள்ளைகளுக்காய்? நான் எத்தனையோ இடத்திற்கு போகும் பொழுது தங்கள் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் எவ்வளவோ வேதனைப்படுகிறார்கள், எவ்வளவு அழுகிறாங்க. பெற்றோரை அடிக்கிற பிள்ளைகள் துணிகரமாய் என்னை பெற்று வளர்த்த தாய் என்று பார்க்கல, தகப்பன் என்று பார்க்கல, துணிகரமாய் தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல, மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தந்த பிள்ளைகள், எங்க பிள்ளைகள் ஒரு நாளும் சிறைப்படுத்தி அமலேக்கியனின் ஆவிகள் கொண்டு போயிடக்கூடாது, பொல்லாத ஆவிகள் கொண்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, அடுத்த தலைமுறை ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, அடுத்த தலைமுறை ஆராதிக்கணும். ஆண்டவரே, அடுத்த தலைமுறை சர்ச்சைக்கு வரணும். ஆண்டவரே, அடுத்த தலைமுறை ஆராதனை வீரர்களாய் எழும்பணும். ஆண்டவரே, அடுத்த தலைமுறை தேசத்தை கலக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, அடுத்த தலைமுறையை உருவாக்குங்க. ஆண்டவரே, அடுத்த தலைமுறைகள் எழும்பட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போய்விடக் கூடாது. எதிலேயுமே பிள்ளைகள் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. பாவத்தில் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. அசுத்தத்தில் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. இச்சையில் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. துன்மார்க்க உலையில் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. அம்மா, இப்ப அழுங்க பார்க்கலாம். ஒரு சொட்டு கண்ணீர் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அம்மா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. அடுத்த தலைமுறை ஒன்னு யோசித்து பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களா? அவர்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்களா? சபையை நேசிக்கிறாங்களா? சபையில வந்து பணிவிட செய்யறாங்களா? வேலை செய்யறாங்களா? ஊழியம் செய்யறாங்களா? கர்த்தருக்காய் நிற்கிறாங்களா? இல்லையே, சத்துரு அவங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டானே. சண்டே கிளாஸ் படித்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆலயத்தில் வந்து வசனத்தை கற்றுக்கொண்ட பிள்ளைகள்
பிள்ளைகள், பாட்டை கற்றுக்கொண்ட பிள்ளைகள், சபைக்கு நல்ல பணிவிடை செய்த பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் தாண்டின உடனே இப்ப ஆலயத்தை தேடுவதில்லையே, சபைக்கு வருவதில்லையே, பணிவிடை செய்வதில்லையே, பிள்ளைகளை சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறானே. இப்ப ஒரு நிமிடம் வாய்களை திறந்து சொல்லுங்க, எந்த அமலேக்கியனின் ஆவிகள் பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனதோ இப்ப அந்த பிள்ளைகளை எங்களுடைய கண்ணீர்னால வெளியே கொண்டு வருகிறோம், எங்க ஜெபத்தினால வெளியே கொண்டு வருகிறோம். எங்க பிள்ளைகள் கர்த்தருக்காய் நிற்கணும். ஷபாலா ராகபா ஹசேகரபா லேமா ஹத்துரா வஹசி அந்தலானியா உடமா ஹத்துலா. நான் பேசுற செய்தி உங்களுக்கு புரியும்னா அம்மா உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க பரலோகம் போய் உங்க பிள்ளை நரகத்திற்கு போயிடக்கூடாது, உங்க பிள்ளை அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது, உங்க பிள்ளை பாதாளத்திற்கு போயிடக்கூடாது, உங்க பிள்ளை போனா திரும்பி வர முடியாத தேசத்திற்கு போயிடக்கூடாது. இப்ப 2 நிமிடம் அபிஷேகத்தில் நிரம்பி எங்க பிள்ளைகளை சத்துரு எங்க சிறைப்படுத்தி கொண்டு போக பார்க்கிறானோ இப்ப அந்த சிறை இருப்பில் இருந்து எங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறோம். எங்க கண்ணீரின் ஜெபத்தினால் வெளியே கொண்டு வருகிறோம். இப்ப 2 நிமிடம் ஆவியில போராடுங்க. உங்க பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சில பாவ கயர்கள் அறுக்கப்படும். உங்க பிள்ளையின் மேல் சத்துரு விரித்திருக்கிற அந்த வலைகள் இப்ப அறுக்கப்படும், இப்ப அறுக்கப்படும். எஸ், ஆவியில 2 நிமிடம் போராடுங்க, பார்க்கலாம். ஒரு சரியான அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். அப்பா மாரெல்லாம் கையை தட்டி, அம்மா மாரெல்லாம் கையை தட்டி 2 நிமிடம் துதிங்க, பார்க்கலாம். என் பிள்ளை சிறைப்படக்கூடாது, என் பிள்ளை சிறைப்பட்டு போய்விடக் கூடாது, என் பிள்ளை பாவத்தில் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது, என் பிள்ளை காதல் என்கிற காரியத்தில் சிறைப்பட்டு போக கூடாது. எங்க பிள்ளைகள் நல்லா ஜீவிக்கணும். உடபாலா சந்தல பௌதலா ரக பௌதலா உடமன கடகதுரியா உடமன கடகதுரமன கடகதுரியா உடமன கடகதுரியா. அம்மா நல்ல கையை தட்டி, வாலிப பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, ஓ சின்ன பிள்ளைகள் நல்ல கையை தட்டி. எதுக்குமே நீ சிறையாயிடக்கூடாது, எதுக்குமே அடிமைப்பட்டு போயிடக்கூடாது, எந்த காரியத்திற்கும் அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை சத்துரு சிறையாக்க கூடாது. ரிபா ஷேக்கர பக்கபா லேபா ஹந்தல பௌதலா ரகமன கடகதுரியா உடமன கடா துரம் கடகதுரியா. உன் கண்ணீரின் ஜெபம் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறது. அம்மா வெளியே கொண்டு வருகிறது. ஆன்லைன்ல இத அழுது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, நீ ஜெபி, நீ கண்ணீர் வடி. உன் பிள்ளையை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறான். எதுல பிள்ளை கட்டப்பட்டு கிடக்கிறான், நீ தேம்பி தேம்பி அழுகிறாய். உன் பிள்ளைக்காய் அழுது உன் ஆமென் ஸ்தோத்திரம் கண்ணீரே உனக்கு உணவாய் மாறிற்று. உனக்கு தூக்கம் வரல, உன்னால படுக்க முடியல, உனக்கு நித்திர வரல. உன் கண்ணிலிருந்து கண்ணீர் எப்பொழுதும் சொரிந்து கொண்டே இருக்கிறது. உன் முகம் வாடின முகமாய், உன் முகம் துக்க முகமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் கண்ணீரினால் உன் பிள்ளையை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறாரு. ஷபாலா ஹபரக பதலா ரிபஹபா ஷேக்கர பாபா. அமலேக்கியன் வந்து பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனபடியினால் அழுதுட்டே இருக்கிறாரு தாவீது, அழுதுட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், நீங்க எனக்காய் அழ வேண்டாம், உங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், அத்தனை பெற்றோர்களும் உங்க பிள்ளைகளுக்காய் அழுதுத்தான் ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த சந்ததி இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தர் ஆராதிக்கணும், தேசத்தில் கர்த்தர் ஆராதிக்கணும். ஒரு கூட்டம் அடுத்த வாலிப சந்ததி தேசத்தை அசைக்கிறவர்களாய் தேசத்தில் எழும்பணும். அடுத்த சந்ததியை கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி விடுவாராக. லூக்கா சுவிசேஷம் 23:28 நாம் படிக்கும் பொழுது, லூக்கா 23:28 படிங்க. திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காய் அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்ப நம்ம அழ வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிகமாய் அழணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தேசத்தை கலக்கிறவர்களாய் மாற்றப்படணும். வாஞ்சிக்கிற பிள்ளைகள், விரும்புகிற பிள்ளைகள் மட்டும் இப்ப கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க. நீங்க அழுதா
பிள்ளைகள் துஷ்ட வழியில போக மாட்டாங்க. சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போக மாட்டான். பிள்ளைகளுக்கு உடைய அழுக வேலியா இருக்கும். ஆமே. அப்ப முதலாவது சிறைப்பட்டு போய் கிடக்கிற பிள்ளைகளுக்காய் அழணும். இன்னும் சத்துரு பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு போயிடக்கூடாது, அதற்காய் அழணும். இரண்டாவது எதற்காய் அழணும்? ஆமீன், ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் யாசேருக்காய் அழுதது போல சிக்மாவூர் திராட்சை தோட்டத்திற்காய் மிகவும் அழுவேன். அங்க கவனிங்க, சிக்மாவூர் திராட்சை தோட்டத்திற்காய் மிகவும் ஒரு தேவ பிள்ளை அழணும். இந்த தோட்டம்தான் சபையாய் காணப்படுகிறது. அப்ப தேசத்தில் நிறைய சபைகளை கர்த்தர் நமக்கு கிருபையினால் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப தேசத்தில் காணப்படுகிற அத்தனை சபைகளுக்காக, அது எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, அது எந்த இண்டிபெண்டன்ட் ஊழியமா இருந்தாலும் சரி, தேசத்தில் கர்த்தர் கிருபையினால் தந்திருக்கிற அத்தனை ஊழியத்திற்காகவும் தேவ பிள்ளைகள் அழணும். ஏன்னா நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, இப்ப ஆகாக் போய் நாபோத்திரத்தில் பேசுகிறான். அந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு தா, நான் அதை கீரை கொள்ளையாய் மாற்றுகிறேன். அப்ப திராட்சை கானானுக்குரியது. ஆமென், ஸ்தோத்திரம். கீரை எகிப்திற்குரியதாய் காணப்படுகிறது. இப்ப கவனிக்கணும், ஆகாப்பு போய் நாபோத்திரத்தில் பேசுகிறான், அந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு தா. இப்ப கவனிக்கணும், திராட்சை தோட்டத்தை கீரை கொல்லையாய் மாற்றும்படியாய் தேசத்தில் ஆகாப்பின் ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய சபை கெடுக்க, நம்முடைய சபை அழிந்து போக, நம்முடைய சபை உடைக்கப்பட ஒரு தேவ பிள்ளையும் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சபை காண சீயோனுக்குரியதாய் காணப்படுகிறது. இந்த சபையை அழிக்கும்படியாய் ஆகாப்பின் வல்லமைகள் தேசத்தில் கிரியை செய்யும் பொழுது, தேவ பிள்ளையே, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ சபைக்காய் அழணும். சபைக்காய் அழணும். கையை பிடிச்சு ஒருக்கா கூட சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சபை கெடுக்கப்பட்ட கூடாது. சபைக்காக ரொம்ப அழணும். தேசத்தில் நல்ல சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். சபை இருப்பது தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஆமே, உண்மைதானே? இந்த இடத்தில் இந்த சபை இருக்குன்னா இதனால் தேசத்திற்கு ஆசீர்வாதம். இது அநேகருக்கு தெரியல, அநேகர் இதை புரிந்து கொள்ள முடியல. சும்மா சத்தம் போடுறாங்க. இல்ல, இந்த சத்தம் தெய்வத்தை மைமைப்படுத்துகிற சத்தம். தேசத்திற்கு ஆசீர்வாதம், வீடுகளுக்கு ஆசீர்வாதம், தனிப்பட்ட மனிதனுக்கு ஆசீர்வாதம், பட்டணத்திற்கு ஆசீர்வாதம். இங்கிருந்து எழும்புகிற ஆராதனை, ஜெபம், பாட்டு, துதி எல்லாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அப்ப சபை தேசத்தில் இருப்பது நல்லது. இந்த சபையை அழிக்க, சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்க சில அதிகாரங்கள், சில வல்லமைகள் கிரியை செய்யும் பொழுது ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து ஜெபிக்கணும். எங்க சபை அழிக்கப்படக்கூடாது, எங்க சபை கட்டப்படணும், எங்க சபை பாதுகாக்கப்படணும், எங்க சபையை சுற்றி கர்த்தர் வேலி போடணும். இந்த வேலியை தகர்த்துட்டு சத்துரு உள்ள வந்துடக்கூடாது. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும். தேசத்தில் இருக்கிற சபை ஆசீர்வதிக்கப்படணும். அத்தனை தேவ பிள்ளைகளும் சபைக்காய் கண்ணீர் வடிக்கணும். ஒரு சொட்டு கண்ணீராடு சபைக்கு விடணும். என்ன, எல்லா சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த சபையில நம்ம வரும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். இந்த சபையில நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம வேதனையோடு வருவோம், துக்கத்தோடு வருவோம், பாரத்தோடு வருவோம். ஆலயத்தில் வந்திருக்கும் பொழுது ஒரு தேவ சத்தம் துணிக்கும்,
ஒரு கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். தேவ மனிதர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன பலப்படுத்தும், என்ன திடப்படுத்தும், எனக்கு தைரியத்தை தரும். அந்த வார்த்தை என் ஜீவியத்தை மாற்றி அமைக்கும், என் வாழ்க்கை முழுவதையும் அந்த வார்த்தை மாற்றி அமைக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் தேசத்தில் சபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. இந்த சபை தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, நம்ம அழிந்து போயிடக்கூடாது, நம்ம நாசமாகி போயிடக்கூடாது, நம்ம எப்படியோ போயிடக்கூடாது. இந்த சபையில் ஆண்டவர் என்ன கொண்டு வந்து என்னை சரிப்படுத்தி சீர்படுத்தி என்னை குணமாக்கி என்னை சீயோனுக்கு நேராய், என்னை நித்தியத்திற்கு நேராய், என்னை மகிமைக்கு நேராய், என்னை சீயோனுக்கு நேராய் நடத்துகிறது சபையாய் காணப்படுகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்தில் நிறைய ஒர்க்ஷாப் இருக்குல்ல, அந்த ஒர்க்ஷாப்புக்கு நல்ல வண்டியை கொண்டு போவாங்களா? சொல்லுங்க, நல்ல வண்டியை கொண்டு போவாங்களா? இல்ல, சப்பி சடைஞ்சது, பொத்தது, இத்தது எல்லாத்தையும் தான் எங்க கொண்டு போவாங்க? ஒர்க்ஷாப்பு கொண்டு போவாங்க. அந்த ஒர்க்ஷாப்பில் கொண்டு போய் அவன் இத்ததையும் சப்பினதையும் சடைஞ்சதையும் பொத்ததையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான்? அழகா சரி பண்ணிடுவான். கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் நானும் அப்படிதான். இத்ததும் பொத்ததும் சப்பினதும் சடைஞ்சதும் என்ன சொல்றேன் உங்களுக்கு விளங்குதான்? ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் அழகா சரிப்படுத்துறாரு. புரிந்ததை நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு. நம்ம பாவிகளும் துரோகிகளும் அசுத்தர்களும் துன்மார்க்கர்களும் வேண்டாதவர்களும் எல்லா பொல்லாத கிரியை நமக்குள்ள கிடக்குது. ஆனா இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் அழகா நம்ம லெப்பம் எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகா நம்ம அழகுபடுத்தி அந்த ஒர்க்ஷாப்பை விட்டு, அந்த டிங்கர் செட்டை விட்டு அந்த வண்டி வெளியே போகும் பொழுது எல்லாரும் கவர்ந்து இழுக்கத்தக்கதாய் அழகான ஒரு வண்டியா வெளியே போகுது பாருங்க. அதுதான் சபைக்குள்ள நம்ம வரும் பொழுது இப்படிதான் வந்தோம். பாபியா வந்தோம், துஷ்டனா வந்தோம், கொடூரனா வந்தோம், மூர்க்கனா வந்தோம், கீழ்ப்படியாத நபரா வந்தோம். ஆலயத்தில் கொண்டு வைத்து கர்த்தர் என்னை சரிப்படுத்திட்டாரு, என்னை சீர்படுத்திட்டாரு. என்னை விட்டு வெளியே எதெல்லாம் போணுமோ அதெல்லாம் வெளியே போயிட்டு, எதெல்லாம் வெட்டப்படணுமோ அதெல்லாம் வெட்டப்பட்டது, எதெல்லாம் வேண்டான்னு தள்ளணுமோ அதெல்லாம் தள்ளப்பட்டது. அதற்காகத்தான் கர்த்தர் என்ன ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் சொன்னது தேவ பிள்ளைகளுக்கு புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? இது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆகும். ஆமே, அந்த வண்டியை கொண்டு போகும் பொழுது மொத்தம் எப்படி இருக்கும்? அழுக்கும் தூசியும் குப்பையும் ஆமே காக்க ஆமே ஏற்பட்டு வைத்தது எல்லாம் அந்த வண்டியில இருக்கும். ஆமே, ஆனா அவன் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நல்ல காரம் எல்லாம் போட்டு அதை அடிச்சு பழன்னு வெளியே அனுப்புகிறான். அதே போலதான் நமக்குள்ளையும் நிறைய குப்பைகள், நிறைய அசுத்தங்கள், நிறைய வேண்டாத காரியம் கிடக்குது. பரிசுத்த ஆவியின் தண்ணீரை நமக்குள்ள அனுப்பி, அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள அனுப்பி வேண்டாத குப்பை எல்லாம் வெளியே தள்ளி ஒரு அழகுள்ள மணவாட்டியாய் நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் இந்த சபையில கொண்டு வந்து நம்மை ஒரு அழகான மணவாட்டியாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டே இருக்கிறாரு. ஆமென். சபை என்பது ஆபரேஷன் தியேட்டர். அங்க கொண்டு போய் தேவையில்லாத கட்டியெல்லாம் வெட்டி எடுத்துருவாரு டாக்டர். ஆமென். அதே போலதான் சபைக்குள்ளே நம்ம வரும் பொழுது தேவையில்லாத பெருமையை வெட்டுவாரு, அகங்காரத்தை வெட்டுவாரு, துணிச்சலை வெட்டுவாரு, நான் என்கிற தன்மையை வெட்டுவாரு. வெட்டி ஆண்டவர் சரிப்படுத்துகிற இடம்தான் சபையாய் காணப்படுகிறது. நான் சொல்ற தேவ பிள்ளைகள் புரிகிறதா? என்னை சரிப்படுத்துகிற இடம்தான் சபை, என்னை சரியாக்குற இடம்தான் சபை, என்னை சீர்படுத்துகிற இடம்தான் சபை. அதற்காகத்தான் கர்த்தர் தேசத்தில் சபையை வைத்திருக்கிறார். அப்ப சபை தேவையா தேவையில்லையா? தேவன்னு சொன்னா ஆமே, சபை தேவன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்ப இந்த சபையை கெடுக்கத்தான் எந்த ஆவி கிரியை செய்து
ஆகாப்பின் ஆவி கிரியை செய்து நமக்குள்ள எழுதப்பட்ட கிறிஸ்துவின் பிரமாணத்தை மாற்றி பாவ பிரமாணத்தை நமக்குள்ளே கொண்டு வைக்கும்படியாய் ஆகாப்பின் ஆவிகள் கிரியை செய்ய அது துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் நான் சபையை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல, சத்தியத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல, உபதேசத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல, வேறுபாடை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. என் சபை வளரணும், என் சபை கட்டப்படணும். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அப்ப சபையை மேற்கொள்ள பாதாளத்தின் வாசல்கள் புறப்பட்டு வருகிறது. பாதாளத்தின் வல்லமைதான் வலு சர்ப்பம். சபையை அழிக்க வலு சர்ப்பத்தின் வல்லமை புறப்படுகிறது, ஆகாப்பின் வல்லமை புறப்படுகிறது, சவுலின் அதிகாரங்கள் புறப்படுகிறது. இன்னைக்கு கையை தட்டி ஒருக்க சொல்லுங்க, சபையை விடுகிற மாதிரி அல்ல. தேசத்தில் சபைகள் வளரட்டே, தேசத்தில் சபைகள் பெருகட்டே, தேசத்தில் சபைகள் பிரகாசிக்கட்டு. சபைக்காய் அழுவேன், அத்தனை தேவ மனிதர்களுக்காய் அழுவேன். தேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அது சின்ன ஊழியக்காரர்களோ பெரிய ஊழியக்காரர்களோ வல்லமை வாய்ந்த தேவ மனிதர்களோ யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்காக அத்தனை சபைக்காக நான் அழுவேன். என் தேசத்தில் கர்த்தர் சபையை தந்தது நல்லது. ஆமென். அப்ப மூன்றாவது எதற்காய் எழணும்னா சபைக்காய் எழணும். இரண்டாவது, மூன்றாவது எதற்காய் எழணும்? அப்போஸ்தலர் 20:19 படிச்சீங்கன்னா பவுல் என்கிற தேவ மனிதர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு கண்ணீரோடு புத்தி சொல்லி வந்தேன். அப்ப பவுல் சொல்றாரு, நான் எப்படி புத்தி சொன்னேன்? கண்ணீரோடு புத்தி சொன்னேன். ஏன் கண்ணீரோடு புத்தி சொன்னார் தெரியுமா? ஆமீன், ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். அப்ப கவனிக்கணும், பவுல் கண்ணீரோடு புத்தி சொல்றாரு. ஏன் புத்தி சொல்றாரு? சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஆனபடினால் இவர் கண்ணீரோடு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம வேறு விதமாய் நடப்பதற்காக அல்ல, நம்ம சிலுவைக்கு பகைஞர்களாய் காணப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் நல்லா நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நேரம் போனபடி நான் பேசல. சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஆமே, நம்ம வேறு விதமாய் நடக்கிற கூட்டம் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் தேசத்தில் கர்த்தருக்கு சாட்சியாய் நடக்கிற கூட்டம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற கூட்டம், சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரு. ஆமென். அதனால்தான் பவுல் கண்ணீர் வடிக்கிறார், புத்தி சொல்றார். அடுத்த ஒரு காரியத்திற்காக ஆமென். எரேமியா கண்ணீர் வடிக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 13:17 நீங்க படிச்சீங்கன்னா, சிறைப்பட்டு போன மந்தைக்காக எரேமியா கண்ணீர் வடித்தார். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளை, பவுல் என்கிற தேவ மனிதன் சொன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் வரும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இந்த மந்தைய ஆத்துமாக்களை ஆமை சிறைப்படுத்தி கொண்டு போகும்படியாய் சத்துரு கிரியை செய்கிறான், பின்மாற்றத்தில் தள்ளும்படியாய், மறுபடியும் விட்டு வந்ததை எடுக்க வைக்கும்படியாய், உலகத்தில் தள்ளும்படியாய் ஆமீன் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது இந்த மந்தை காக்கப்படணும். இந்த மந்தை சிறைப்பட்டு போய்விடக் கூடாது, ஆத்துமாக்கள் சிறைப்பட்டு போய்விடக் கூடாது. அதற்காக எரேமியா என்கிற தேவ மனிதர் கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தர் தந்த ஆத்துமாக்கள் சிறைப்பட்டு போயிடக்கூடாது, சத்துரு சிறையாக்கிடக்கூடாது. நல்ல ஆத்துமாக்கள் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். அதற்காக தேவ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கணும். எத்தனை தேவ பிள்ளைகள் அழ விரும்புறீங்க? எத்தனை தேவ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க விரும்புறீங்க? அவர்கள் மட்டும் ஒரு நிமிடம் முழங்கால நில்லுங்க பார்க்கலாம். சிறைப்பட்டு போன பிள்ளைகளுக்காய் அழுங்கள், சபைக்காய் அழுங்கள். சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அதற்காய் அழுங்கள். சத்துரு மந்தை, அதற்காய் அழுங்கள். கர்த்தர் ரட்சித்து தந்த பிள்ளைகள், கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்த பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிடக்கூடாது. மறுபடியும் சத்துரு சிறையாக்க பார்க்கிறான்.
சிறையில போயிடக்கூடாது. ஒரே ஒரு நிமிடம் நெடுமுழங்கள் இல்லைங்க, பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, அழுவாப்பா, அழுவா. ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசுறீங்கப்ப, நான் அழுவா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அழுவேன், சபைக்காய் அழுவேன். சிலர் வேறு விதமா நடக்கிறாங்க, அதுக்கு அழுவா. ஆண்டவரே, மந்தைய சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போக பார்க்கிற, அதற்கு அழுவா. ஆண்டவரே, அழுவா. ஆண்டவரே, எத்தனை தெய்வ பிள்ளை இன்னைக்கு அழ விரும்புறீங்க? நான் கண்ணீர் வடிப்பேன், நான் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவர், கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவர், ராமஹா சேகரபஹபா துரமஹா சேகதுரபஹலாதி அந்துரினியா கரானியா. சபையோடு தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ முழங்கால் ஜெபம் பண்ணு, உபவாச ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ணு. அந்த அழுகைக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். அந்த கூப்பிடுதல் சத்தம் தேவனுடைய காதுகளில் போய் எட்டி இருக்கிறது. அழுவ ஆண்டவரே, அழுவ ஆண்டவரே. நடு ஜாமத்தில் எழும்பியிருந்த அழுவ ஆண்டவரே, அழுவ ஆண்டவரே. கண்ணீர் வடிப்பா ஆண்டவரே. இந்த அழுகையின் ஜெபாவி எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. ரீமா சேக்கர பஹதலோ சேக்கர பஹதல ரீமா ஹந்தல பௌசியா துலி ஹம்தல நாதியா ரகமா சேக்கர பௌதல ஹந்தர ஹத்தல ஹந்தல உடபல ஹபாரா திக்கத்துரானியா ஹம்பல ஹடகதுரியா உடாபா கபாரா திக்கத்துரானியா. கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரமா அறுப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஒரு அழுகை நாவி எல்லாருக்குள்ளே வைங்கப்பா, ஒரு கண்ணீர் நாவி எல்லாருக்குள்ளே வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போயிடக்கூடாது. அந்த அமலேக்கன் வந்து பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனபடினால் தாவீது அழுறார் ஆண்டவரே. அழுவோம், 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 அழுவோம். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே அந்த அழுகை நாவி எங்களுக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. அந்த அழுகை நாவி எங்களுக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்கப்பா. கையை உயர்த்தி நல்ல ஒருக்கா ஒருக்கா Shabahaba raga baka tura baka ba shekaraba riba haba tura baha sekatura. தத்தி அளவாய் கண்ணீர் விடு. ராக்கா பஹா சேக்கரபா கத்தல பக்கரபா. சில பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அழுகிற கண்கள் சிலதை பார்க்க போகுது. அழுகிற கண்கள் சிலதை பார்க்க போகுது. அழுகிற கண்கள் சில நன்மையை பார்க்க போகுது. இதுவரை பார்க்கல சகோதரி. கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், 8வது நாள் ஜெபத்துல உன் அழுகிற கண்கள் சில நன்மையை பார்க்காமல் உன் கண் மூடவே மூடாது. கை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம் பாதம் ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. ஐயா நல்ல பங்கு நீர்தான் ஐயா. ஐயா நல்ல பங்கு நீர்தான் ஐயா. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே. ஐயா ஆறுதல் நாயகரே. ஐயா ஆறுதல் நாயகரே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை 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 எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. நல்ல கைகளை தட்டி அந்த அழுகையின் ஆவியா நமக்கு தருகிற தயவுக்காய் நல்ல துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம்.